ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா ஹஸ்பண்டும் நினைக்கிறது ஒய்ஃபு வீட்டில் சும்மா இருக்கா. எப்போ கேட்டாலும் இதே ஒரே வார்த்தை தான். வீட்டில் சும்மா தானே இருக்க, பசங்க எல்லாத்தையும் சீக்கிரம் அனுப்பிச்சிடுற, காலையிலேயே சமைச்சிடுற, அப்புறம் என்ன பண்ணுற, வீட்டில் சும்மா இருக்க. அவங்க நினப்பு படுத்திருப்பா, இல்லைன்னா ஃபோன் பார்த்துட்டே இருப்பா, ரீல்ஸ் பார்ப்பா, இதான் நினைக்கிறாங்க. பசங்களை அனுப்பிட்டு மாவாட்டுறது, துணி துவைக்கிறது, மாவாட்டுறதுக்கே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். உளுந்து ஆட்டி அரிசி ஆட்டி உளுந்து கூட சீக்கிரம் ஆடிடும் போல். இந்த அரிசி ஆட்டுறதுக்குள்ளே பாதி உயிர் போயிடும். அதுவும் துணி யூனிஃபார்மில் மற்ற துணியை கூட வாஷிங் மிஷினில் ஓட்டலாம் போல், இந்த யூனிஃபார்ம்லாம் கையில் துவைக்க வைக்க அதை அத்தனை படி ஏறி போய் காய போடுறதுக்குள்ளார சீனு போயிடும். அதுக்கும் சட்டைக்கெலாம் கஞ்சி போட்டு வச்சிரு அப்படின்ட்டுருவாங்க ஒரே வார்த்தையில். அது கஞ்சி போட்டு அவ்வளோ படி ஏறி போய் காய போட்டு துவைச்ச துணியை எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சு அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி பறக்கி எடுத்து அவ்வளோதான் குறுக்கு வலியே வந்துடும். அதுவும் சிசேரியன் பண்ணவங்கலாம் சொல்லவே வேண்டாம். வாரத்தில் 2 நாள் இல்லை, வாரம் பூரா குறுக்கு வலி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அந்த வலி கூட பெருசாக தெரியாது. இவங்க இப்போ பாரு, சும்மா தானே இருக்கிற, என்ன பண்ணுற வீட்டில், இந்த வேலை பார்த்துருக்கலாம்ல, அந்த வேலை பார்த்துருக்கலாம்ல அப்படிம்பாங்க. இதில் வாரத்துக்கு 2 நாள் வீடை வேறு வெள்ளி செவ்வாய் வீடை வேறு தொடச்சிடணும். அதுவும் குட்டி பிள்ளைங்க இருக்கிற வீடு வாரம் பூரா தொடச்சிக்கிட்டே தான் இருக்கும். என் பிள்ளையெல்லாம் டெய்லி என்னத்தையாவது கொட்டி விட்டுருவியான். மருந்தை கொட்டி விட, சட்னியை கொட்டி விட, இட்லியை கொட்டி விட, தண்ணியை கொண்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணியை ஃபுல்லாக கொட்டி விட்டுருவியான். திரும்பியும் வீட்டை உட்காந்து துடைக்கணும். அவ்வளோ வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் வேலை. அப்படி இப்படின்னு அவ்வளோ வேலையும் பார்த்து குளிச்சு முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காடுறதுக்குள்ளார 4 மணி ஆயிரும். அதுக்குள்ளேயும் ஸ்கூலை விட்டு வந்துடுங்க. அதுகளும் அப்புறம் சாயந்தரம் அதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த ஸ்நாக்ஸை பண்ணி கொடுத்து அதுகளுக்கு டீ காஃபியை போட்டு கொடுத்துட்டு மூஞ்சி கை கால் கழுவி விட்டுட்டு டியூஷன் போனால் டியூஷன் அனுப்பிட்டு வீட்டில் இருக்கணும்னா வீட்லேயே அதுகளுக்கு 2 பேத்துக்கும் தனித்தனியாக ஹோம்ஒர்க் இருக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மடித்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் குட்டீஸ் இருக்கிற வீடு மேக்ஸிமம் இட்லி பொடியெல்லாம் திரித்து வச்சுக்கோங்க. காலங்கத்தால் சட்னி அரைக்கணும். அது இந்த சட்னி பிடிக்காதுங்க, இன்னொன்று இந்த சட்னி பிடிக்காதுங்க. பொடின்னா ஒரு 2 தோசையை சுட்டோமா, இந்தா பொடி வச்சு சாப்பிட்டுட்டு அனுப்பி விட்டுறலாம். அதனால் நான் ஃப்ரீ டைம்லாம் இப்போலாம் இட்லி பொடி, அதுமாதிரி இட்லி பொடி, ஒரு சில பிள்ளைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் இட்லி பொடியிலேயே கொஞ்சம் பாதாம் முந்திரி அதையும் போட்டு சுட்டு வச்சுருவேன். அடிக்கடி இந்த குறுக்கு வலிக்கு வாரத்துக்கு ஒருக்காச்சும் உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்றேன். அப்படின்னா குறுக்கு வலி அவ்வளோவா வராது. ஆமாம், இது ஃப்ரெஷ் நோட்ஸ், தீபாவளிக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் நோட்ஸ் வாங்கினேன் பேங்க்லேருந்து. அது எல்லாமே தீர்ந்து போச்சு. லாஸ்ட்டாக அந்த ஒரு 10 ரூபா கட்டு மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன், சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேவிங்ஸ் வீடியோவும் அடிக்கடி நிறையா போடுறேன், இதை பார்த்து எல்லாருமே சேவ் பண்ணிக்கோங்க. 4 மணி ஆயிடுச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததும் ஒரு ஆட்டம் போடுவாங்க டிவியை பார்த்து. ஆட்டம் போட்டு முடித்ததும் சின்னது தூங்கிடுவான். அவ்வளோதான், நமக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். என் பையன் ஏதாச்சும் ஸ்கூல் கொடுத்துட்டு, அம்மா இன்றைக்கி அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நாளைக்கு அது செஞ்சு தா அப்படின்னு கேட்பான். அதுதான் அந்த மனசுக்கு திருப்தியாக இருக்கும்.